गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரம்மச்சரிய திடதாதிவிர்யமைகி ஆப்ளவாதிநியமைஸ்ச பாவிதாகாம் குர்மகே திருடமமி சுகாசனோ பங்கஜாத்யமபி வா பவத் பராகாம். நலன் தரும் நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய இந்த உத்தமமான ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் யோக சாஸ்திரத்தை முன்னிட்டுக் கொண்டு அதில் முக்கியமான அஷ்டாங்க யோகத்திலே இருக்கக்கூடிய யமத்தினுடைய பல பகுதிகளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வைபவங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாம் எந்த திருக்கோயிலிலிருந்து இந்த வைபவங்களை நாம் இப்ப கேட்டுருக்கோம்? சென்னை ஐனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் ஜாயிண்ட் ஆபீஸுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகள் விமானங்கள் அனைவற்றையும் நாம் தரிசித்துவிட்டு இப்போது அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். மூலவரை இங்கு நாம் தரிசிப்பதற்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாவிட்டாலும் நாம் விமானத்திலேயும் உள்ளே நுழையும் போதும் சுதை வடிவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக அபயகஸ்தம் கடிகஸ்தத்தோடு இடுப்பிலே தன்னுடைய திருக்கைகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு காட்சியளித்தாரோ அவ்வாறு தான் மூலமூர்த்தி இங்கு இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்றார். முடிந்தவர்கள் நேரே வந்து தரிசனம் நாம் செய்து கொள்ளலாம். இப்போது உற்சவமூர்த்தியை நாம் தரிசிப்பதற்காக உள்ளே நுழைகின்றோம். அங்கு அழகான மூலமூர்த்தி எவ்வாறு கரியமாணிக்க பெருமாள் என்று நாம் வர்ணித்தோமோ அதை சுதை வடிவத்திலே நாம் தரிசித்து விட்டோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதை தாண்டி உள்ளே சென்றால் துவாரபாலகர்கள் இருவர்கள் வைகானச ஆகமப்படி இந்த கோயிலிலே பூஜைகள் நடப்பதால் விகனச முனிவர் உற்சவமூர்த்தியாக இங்கு எழுந்தருளி இருக்க செல்லப்பிள்ளை மற்றொரு சுதர்சனமூர்த்தியும் இங்கு உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே பகவானுக்கு அழகாக கருட வாகனமும் உண்டு. உற்சவ காலங்களிலே திருமலையிலே இருப்பது போல சேஷ வாகனமும் உண்டு. 2 வாகனங்களையும் நாம் தரிசித்தோமே. ஆனால் படம் எடுப்பதற்காக சென்ற அன்று கண்ணாடி அறையிலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக உற்சவமூர்த்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கு சக்கரங்களை தன்னுடைய திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டு அபயகஸ்தத்தை நமக்கு அழகாக வழங்கிக் கொண்டு உயர்ந்த தன்னுடைய திருவடி தரிசனத்தையும் நமக்கு அளித்து பல திருவாபரணங்களை கரியமாணிக்க பெருமானின் உற்சவமூர்த்தியானவர் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். இவரை நாம் தரிசித்த உடனேயே நமக்கு ஆழ்வார் நினைவுக்கு வருகின்றார். கடல் வண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் விண்ணவர் கருமாணிக்கம் எனது ஆருயிர் படவர விண்ணை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூற்றுவர் அடவரும் படைமங்க ஐவர்கட்காகி வெஞ்சமத்து அன்று தேர் கடலிழிய பெருமான் சுனைகழல் காண்பதென்று கொள் கண்களே. எந்த திருவடியை நாம் அடைந்தோமோ அவரை ஆழ்வார் கரியமாணிக்கமாக இங்கு வர்ணித்து அழகாக அந்த ஒரு பாசுரத்தை சொல்லியதை நாம் நினைவு கொண்டே நாம் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். சனிக்கிழமைகளிலே
இந்த திருக்கோயிலிலே அங்க பிரதட்சணமானது இன்றும் பக்தர்களால் செய்யக்கூடிய பெரிய பிரார்த்தனையாக விசேஷமாக நடைபெறுகின்றதாம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் அழகான பதக்கத்தை அவர்கள் தாங்கள் தரித்துக் கொண்டு நீலவண்ண திலகத்துடன் கர்ணபத்திரத்துடன் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இருபுறமும் காட்சியளிக்கின்றார்கள். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி இரண்டு நாச்சியாராக, ஒரு நாச்சியார் சிகப்புக்கல் பதக்கத்தையும் மற்றொரு நாச்சியார் நீலக்கல் பதக்கத்தையும் தான் சார்த்திக் கொண்டு இருவருமே தங்களுடைய கைகளை அபய கஸ்தமாக திவ்யமான அஸ்தங்களால் நமக்கு அருள் வழங்கக்கூடிய அந்த சேவையை நாம் அடைகின்றோம். இங்கே இந்த இரு நாச்சியார்களை தவிர கனகவல்லி தாயாரும் உற்சவமூர்த்தியாக நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த கனகவல்லி தாயாருடைய மூலமூர்த்தியின் தரிசனத்தை ஏற்கனவே நாம் அடைந்து விட்டோம். இதோ உற்சவமூர்த்தியானவர், அந்த உற்சவமூர்த்தியும் கண்ணாடி அறையிலே பகவானோடு அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தங்களோடு நமக்கு காட்சியளிக்கின்றார். ஆகா, அழகான பவழ மாலையும் கனகவல்லி தாயார் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நீலக்கல் மூக்குத்தியும் கிரீடமும் இரண்டு காதுகளிலே தொங்கக்கூடிய கர்ண பத்திரங்களும் இரண்டு திருமாங்கல்யங்களை தான் அணிந்து கொண்டும் தான் கனகதாரை பூஷிதையாக கனகவல்லி தாயார் நமக்கு அளிக்கக்கூடிய திவ்யமான இந்த சேவை வெள்ளிக்கிழமைகளிலே பூர உத்திர நட்சத்திரம் கலந்த நாளிலே ஆரத்தியோடு நாம் தரிசிப்பது என்பது நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக அமைகின்றது என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த தாயார் நாச்சியார் உற்சவமூர்த்தியுடைய திவ்ய ஆபரண கண்ணாடி சேவையோடு அதே அந்த சேவையை நாம் மனதிலே தியானித்துக் கொண்டு நாராயணியத்திற்கு திரும்புவோமே ஆனால் பிரம்மச்சரிய திடதாதி பெருஜமைர் ஆப்ளவாதி நியமை சபாவிதாக குர்மமே திடமமி சுகாசனோ பங்கஜாத்யமபி பாபவத் பராக. யமம் என்ற ஒரு பகுதியில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய 11வது நிலையை வர்ணித்தவர்கள் கடைசியாக யமத்தினுடைய கடைசி நிலை அபயம். அபயம் என்றால் என்ற அர்த்தம் பயப்படக்கூடாததற்கு பயமின்றி இருக்க வேண்டும் என்று யோக சாஸ்திரம் கூறுகின்றதாம். ஒரு மனிதனுக்கு பயமும் வேண்டும், அதே சந்தர்ப்பத்திலே பயப்படக்கூடாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்ட போது அந்த பயத்தை அங்கு தவிர்க்க வேண்டுமா. அதாவது ஒரே கோழையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்திலே தர்மத்தை மீறக்கூடிய அதர்மமான ஒரு வீரமும் நமக்கு கூடாதாம். மீண்டும் இதை நமக்கு அனுஷ்டித்து காட்டியவர் எவ்வாறு பொறுமையிலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நாம் கூறினோமோ அதே போன்று இந்த அபயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கே நமக்கு ஸ்ரீராமனுடைய ஞாபகம் தான் வரும். அவர் காட்டிய அபயமானது யார் தன்னுடைய திருவடியிலே விழுந்தாலும் பொறுமையாக அவர்களை நான் ரட்சிப்பேன், பயம் என்று வந்தவர்களுக்கு அபயத்தை நாம் அளிப்பேன் என்று. அதே சந்தர்ப்பத்திலே அவர் மற்றொரு யோக சாஸ்திரத்தினுடைய விளக்கத்தையும் தன்னுடைய அனுஷ்டானத்திலே வாழ்க்கையிலே நடைமுறையிலே நமக்கு காண்பித்து இருப்பது அதர்மத்திலே தன்னுடைய பயத்தை வைத்துக் கொண்டு தான் பயப்படாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய வீரத்தை காட்டியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதனால்தான் பாலகாண்டத்திலேயே விஸ்வாமித்ர மகரிஷி ராமனை சீதைக்கு கல்யாணம் செய்து வைப்பதற்காக அழைத்துச் செல்வதற்காக அயோத்தி வந்தார். தசரதனிடத்திலே கல்யாணம் என்று கேட்டால் அனுப்புவானோ மாட்டானோ என்று தான் சித்தாசிரமத்திலே ஒரு யாகத்தை செய்ய இருப்பதாகவும் தருவனத்துள் யானையற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளி என நிருதர் இடைவிளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்து ஈதி என்று விஸ்வாமித்திரர் கேட்டதாக கம்பர் கூறுகின்றார். இந்த பாடலிலே கூட அஷ்டாங்க யோகத்தினுடைய யமத்தினுடைய அதிகாரங்கள் வரும். ஏ தசரதா, என்னுடைய யாகத்தை மாரீச்சன் சுபாகு என்ற இருவர் தடுக்கிறார்கள். அந்த மாரீச்சனும் சுபாகுவும் எனக்கு அரக்கர்களாக தெரியவில்லை. என்னுடைய யாகமே ஒரு மனிதனை போன்றது. அந்த மனிதனை கெடுக்கக்கூடிய ராட்சசர்கள் இருவர். அவர் யார்? காம வெகுளி என ஆசை எனும் ஒரு ராட்சசன் ஒரு மனிதனை கெடுக்கின்றது. மனிதன் எனும் யாகத்தை கோபம் எனும் மற்றொரு அரக்கனானவன் கெடுக்கின்றான். அதே போன்று என்னுடைய யாகத்தை மாரீச்சன் சுபாகு என்ற இருவர் தடுக்கிறார்கள். அந்த ஆசையையும் கோபத்தையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டுமானால்
ராமச்சந்திரமூர்த்தியினுடைய துணை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது அந்த யாகமானது நன்றாக நடைபெற வேண்டுமானால் ஸ்ரீராமனை என்னோடு கரிய செம்மல் ஒருவனை தந்து ஈதி எனக்கு அழி என்று கேட்டாராம். ராமனிடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளை பாசம் தசரதர் மயக்கமடைந்து விழுந்து விட்டார். ராமனையா அனுப்புவது? ராமனுக்கு 16 வயது கூட நிரம்பவில்லையே, அரக்கர்களுடன் போரிடுவதற்கு அவனை அனுப்புவதா என்று அவர் மயங்கி விழுந்து விட்டார். அவரை எழுப்பி உட்கார வைத்து விஸ்வாமித்திரர் கூறினார், தசரதா, ராமனை அனைவருக்கும் பிறந்த ஒரு மானுடனாக நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ராமன் மனிதன் அல்ல. ராமன் யார் தெரியுமா? ராமன் யார் என்று யாருக்கு தெரியுமா? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமன் மகாத்மா, ராமன் சத்ய பராக்கிரமன். இவர் சொன்ன இந்த 2 வார்த்தைகள் நேராக இந்த அஷ்டாங்க யோகத்திலே இருக்கக்கூடிய யமம் என்று சொல்லக்கூடிய 12வது பகுதியான அபயத்திற்கு தானாகவே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பற்றி விஸ்வாமித்திரர் கூறிய ஒரு உதாரணத்தை கேட்டாலே நமக்கு புரிந்துவிடும். தசரதா, ராமன் மகாத்மா, ராமன் சத்யபராக்கிரமன். அதாவது ஒரு மனிதன் மகாத்மாவாக இருக்க வேண்டுமானால் அவன் பயப்படுபவனாக இருக்க வேண்டும். வீரம் அவனிடத்திலே செல்லுபடியாகாது. ஒருவன் வீரனாக இருந்து அவன் போரிட்டு அனைவரையும் அழிக்க ஆரம்பித்தானே ஆனால் அவனை மகாத்மா என்று கொண்டாட முடியாது. ஆனால் ராமன் மகாத்மா. மகாத்மா மட்டுமல்ல, சத்யபராக்கிரமம். ராமன் பராக்கிரமசாலி. அதாவது பயப்பட வேண்டிய இடத்திலே அவன் மகாத்மாவாக இருப்பான், போரிட வேண்டிய இடத்திலே அவன் பராக்கிரமசாலியாக இருப்பான். பயப்பட வேண்டிய இடத்திலே பயப்படுவதும், பயப்படக்கூடாத இடத்திலே தான் வீரமாக இருப்பதற்குத்தான் இந்த யோக சாஸ்திரத்திலே அபயம் என்று கூறுகின்றது. விஸ்வாமித்திரர் கூறுகின்றார், அதை முழுதுமாக கடைபிடிக்க கூடியவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராமம் மகாத்மானம், ராமம் சத்யபராக்கிரமம். அவன் அப்படிப்பட்டவன் என்று யாருக்கு தெரியுமா? தசரதா, அஞ்ஞானிகளான உங்களுக்கு ராமனை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. ராமனுடைய தந்தையாகவே நீ இருந்தால் கூட ராமனை உன்னுடைய பிள்ளையாக நீ பாவிக்கின்றாய். பரமாத்ம ஸ்வரூபமாக நீ எண்ணவில்லை. அதனால் ராமனை மகாத்மா என்றோ சத்யபராக்கிரமன் என்றோ எவ்வளவு நாள் எவ்வளவு மணி நேரம் நான் விவரித்தால் கூட அதை புரிந்து கொண்டவர் யார் தெரியுமா? அகம் வேத்மி மகாத்மானம். எங்களுக்கு தெரியும். எங்கள் என்று நான் மாறுதட்டிக் கொள்வதற்கு காரணம், நாங்கள் எல்லாம் முனிவர்கள், நாங்கள் எல்லாம் யோகிகள், அஷ்டாங்க யோகத்தை அனுபவித்தவர்கள், அனுஷ்டித்தவர்கள், யமனியமாதிகளிலே சொல்லக்கூடிய 12 பகுதிகளையும் நாங்கள் கடைபிடித்தவர்கள், தவநிலையை அடைந்தவர்கள். விஸ்வாமித்திரரான நானே ஒரு காலத்திலே அரசனாக இருந்தேன், சகல போகங்களையும் அனுபவித்தேன். அனைவற்றையும் துறந்து நான் அந்த ஒரு தியானம், யோகம், தவம் என்ற ஒரு சிந்தனையினே வளர்ந்ததால் ராமனை பார்த்தவுடனேயே எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியானது எனக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தினால் ஏற்பட்டது. அதனால் அதிலே இருக்கக்கூடிய யமத்தினுடைய ஒரு பகுதியின் உட்பொருளே ராமன் பயப்படாதவன். அதாவது மகர்ஷிகளிடத்திலே தர்மத்தை கண்டு அவன் பயந்து கொண்டு இருக்கக்கூடியவன். ராவணாதிகள், சூர்பனகை, கரதூஷணன் முதலிய வீரர்கள் வந்தபோது பயப்படக்கூடாத இடத்திலே பயப்படாமல் அவர்களை அழித்தவன். தர்மத்தை கொண்டு பயம் வேண்டும், அதர்மத்தினிடத்திலே நமக்கு பயம் இருக்கக்கூடாது. இவ்வளவு உட்பொருளை அடக்கிய அழகான உத்தமமான ஒரு பகுதிதான் இந்த அபயம் என்ற ஒரு பகுதியாம். ஆக பட்டத்ரி கூற வந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் பகுதி யமம். ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அழகான ஸ்லோகம் இது. புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தங்கள் மிகவும் கடினமானவை. அவற்றை சுலபமான உதாரணங்களோடு நாம் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அதிலே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 வித வழிகளிலே முதலிலே இருக்கக்கூடிய பகுதியான யமம், அதிலே அகிம்சை, சத்தியம், அங்கதேயம், அசங்கம், ஹ்ரீ, அசஞ்சயம், ஆஸ்திக்யம், பிரம்மச்சரியம், மௌனம், ஸ்தைரியம், க்ஷமா, அபயம் என்ற 12 பகுதிகளுடைய பெருமையை இப்போது நாம் பட்டத்ரி சொல்லக்கூடிய முதல் வரியிலே பிரம்மச்சரிய திருடதாதிபிர் யமைகே. குருவாயிரப்பா, இந்த 12 பகுதிகளிலே முக்கியமானது யமத்திலே பிரம்மச்சரியம் என்று அதனுடைய ஒரு பகுதியை முடித்தார். அடுத்ததாக அவர் சொல்ல வேண்டியது நியமத்தினுடைய வைபவங்களை,
அதை அடுத்த வரியிலே அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதனுடைய ஒரு பகுதிகளை, அதனுடைய ஒரு விவரங்களை இப்போது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க ஸ்ரீதேவி பூதேவி கனகவல்லி தாயாருடைய அந்த ஒரு திவ்ய ஆரத்தியை தரிசித்துக் கொண்டு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மீண்டும் ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து இந்த வைபவங்களை கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. பொதிகை நேயர்களுக்கு ஒரு